என்ன பண்ற நீ? பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? ஆமாண்டா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன இந்த மாதிரி பைத்தியமாக்குனது யாருடா? யாரு? நீதானே? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இப்ப வந்து புடவை நின்றா? உன்கிட்ட நான் புடவை கேட்டனா? கேட்டனா? சொல்லு. ஏய், யார் நீ? எனக்கு புடவை வாங்கி கொடுக்கறது நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கே மேல? சொல்றா. இங்க பார், என் வெற்றி என்ன சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டேன். அதுக்காக உடனே பல்ல இழிச்சிட்டு உன் கூட வாழ வந்துருவேன் நினைச்சியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? வீரா, இப்ப என்ன நடந்துச்சு நீ இவ்ளோ கோவப்படுற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? ஆமா ஆமா, ஐயா எந்த தப்புமே பண்ணல. வாழ்க்கையில எல்லாமே சரியா பண்ற உத்தம புருஷன்ல நீ. ஏய், என் அக்கா வாழ்ற வயசுல செத்து போனாடா. ஆனா நான் வாழ்ற வயசுல வாழ வெட்டியா இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கலெக்டராவே இருந்தாலும் இவ புருஷன் கூட சேர்ந்து வாழல. தனியாதான் இருக்கேன். இந்த சமுதாயம் எத்தனை முறையில என்ன தப்பா பாத்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வலிக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகியும் புருஷன் இல்லாம தனியா வாழ்றதோட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அது செத்து போறதை விட மோசம். வாழும் போதே நரகத்துல வாழ்றதுக்கு சமம் அது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பீச்லயும் நான் கைய கோர்த்துட்டு போய் நடக்கணும். ஐ லவ் யூ மாறட சத்தம் போட்டு சொல்லணும்னு அவ்வளவு ஆசை. இப்படி எத்தனை ஆசை கணவன் இப்படி எல்லாத்தையுமே சுக்குநூறாக்கிட்டியடா. நான் கூட வாழ போற கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படிலாம் வாழ போறேன்னு என் மனசுல பகல் கோட்டை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? உனக்கு கோடி மொத்தம் கொடுக்கணும், நீ எனக்கு அதை விட அதிகமான மொத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். யார் நம்ம ரெண்டு பேர்ல அதிகமா லவ் பண்றாங்கன்னு போட்டு வச்சுக்கணும்னு நினைச்சேன். வயசாகி கை காலெல்லாம் தளர்ந்து போனதுக்கு அப்புறமும் உன் மேல இதே அளவு பைத்தியமா இருக்கணும்னு நினைச்சேன். உன் மேல எனக்கு இருக்கிற பைத்தியக்காரத்தனம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளவு ஆசை. உனக்கு வர முதல் நரைக்கு டை அடிச்சு அதை ரசிக்கணும்னு நினைச்சேன். நீ சாகுறதுக்கு சரியா ஒரு 30 செகண்ட் முன்னாடி நான் செத்துறணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கேன். அவ்வளோ கனவுடா, அவ்வளோ கனவு. இப்படி எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொண்டுட்டல நீ. கொண்டுட்டியடா. உன்னை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? உன்னை மன்னிச்சாலும் நான் இழந்ததை உன்னால திரும்ப தர முடியுமா? தர முடியுமா? இல்ல, நான் இழந்ததை வெளியில சொல்ல முடியுமா? நீ ஒரு கொலைகாரன் மட்டும் இல்லடா, நீ ஒரு துரோகி. அதெல்லாம் என்னால மன்னிக்கவும் முடியாது, உன்னை மன்னிச்சு ஏத்துக்கவும் முடியாது. தயவு செஞ்சு இந்த ஃபீலிங்ஸோட நீ என் பக்கத்துல வராத. ரவுடி, எவ்வளவு நேரமா வெளியே சுத்திட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. இந்தா, எனக்கு இந்த ஹோம்வொர்க் புரியவே இல்லை, கொஞ்சம் சொல்லித் தரியா? இல்லம்மா. அம்மாவா? அம்மாவா? நீ உன் சித்தி கிட்ட கேட்டுக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிறது தவிர உனக்கு வேற என்ன வேலை? கனி, பாரு வீரா, ரவுடி ஏதோ டிஸ்டர்பன்ஸ்லயே சுத்திட்டு இருக்கான். என்ன குட்டி தங்கன்னு கூப்பிடுவான், இப்ப அம்மாவா. என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறான். எனக்கு ஹோம்வொர்க் கூட சொல்லி தர மாட்டேங்கிறான். என்னாச்சு உனக்கு? நீ எதை திட்டினியா? நீ உட்காரு, நான் சொல்லி கொடுக்குறேன். புக்கு கொடு.
பக்கத்துல வந்து உட்காரு. என்ன சொல்லி தரணும்? இது நீங்க பேசுனதுல தப்பெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க என்னால் நிறைய இழந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இழப்பு உங்களோடது மட்டும் இல்லை, அதை விட 100 மடங்கு எனக்கும் இழப்பு அதிகம். நான் என்னமோ ஜெயிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன லவ் பண்ண அளவுக்கு தானே மேடம் நானும் உங்களை லவ் பண்ணேன். உங்களுக்கு இருக்கிற கற்பனை எல்லாம் எனக்கு இருக்காதா என்ன? என் மொத்த வாழ்க்கையே நீங்க தானே மேடம். உள்ளுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் ஏன் வாழணும்னு தோணுது. ஏய் பேசாம செத்துடலாமான்னு கூட இருக்கு. மரா ஒடிச்சுன்னு வச்சுக்கோ, பல்லுக்கு எல்லாம் பேந்துரும். என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, நான் சாரி சொல்லிட்டேன். நீயும் இதோட விட்டுரு. சும்மா பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி சுத்தி சுத்தி இதே பேசிட்டு இருக்காத. கனி, நீ தானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். கிளம்ப போ. என்ன பாக்குற? என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காமிக்கிறியா? குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றா. கிளம்பு. மேடம், என்னடா மணி 1 ஆச்சு. அது லஞ்ச் டைம். ஆல்ரெடி எல்லாம் கேரியரை திறந்து தலையை விட்டுட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் லேப்டாப்பையே நோண்டி நிக்கிறீங்க. இப்படி இருந்த உடம்பு எனத்துக்கு மேடம் ஆவறது? நான் உன்கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா? நீங்க சொல்லலனாலும் உங்களை காப்பாத்த வேண்டிய. போதும் போதும், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டியது இரிட்டேட் ஆகுதுடா. ஓகே மேடம், சாப்பாடு இங்க வைக்கவா இல்ல உள்ள வச்சிரவா? இங்கேயே வச்சிடலாம், தப்பு இல்ல. இங்கே இருக்கட்டும். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. அடிக்கடி வந்து பார்த்தா உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ். நீங்க சாப்பிடலனா திரும்ப வருவேன் வித்தின் a minute. சரி, ஒரு 10 minutes கழிச்சு வரேன். சாப்பிடுங்க. போடா மீதியா.